அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் சில சூழ்நிலைகளில் சில தருணங்களில் என்ன முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய குழப்பமாக இருக்கு. என்ன முடிவு எடுக்கணும் அப்படின்னு சரியாக தெரியாததுனால தான் பல பேர் பல சிக்கலில் மாட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மை பற்றிய நம் மனதினை பற்றிய ஒரு சரியான புரிதல் கிடையாது. முதல்ல அந்த புரிதல் நமக்கு வேணும். இப்போ பார்த்தீங்கன்னா மனதில் வரக்கூடிய எண்ணங்கள்ல ஒரு முடிவு எடுக்கும்போது வரும். இந்த முடிவு எடுத்தா அவனுக்கு பிடிக்காது, இந்த முடிவு எடுத்தா இவருக்கு பிடிக்காது. அப்போ எந்த முடிவு எடுக்கணும் அப்படின்னு கன்ஃபியூஷன் வந்துடும். ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இது பிடிக்கும், இது பிடிக்காது, அது கரெக்டு, இது தப்பு அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம். மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட இருக்கக்கூடிய உணர்வுகள், அது பய உணர்வாகட்டும், கோப உணர்வாகட்டும், காம உணர்வு, அனைத்து உணர்வுகள், அந்த உணர்வின் காரணமாக நம்ம முடிவு எடுக்க மாட்டோம். அப்போ அந்த உணர்வு, எண்ணங்கள், யோசிக்கக்கூடிய எண்ணங்கள், இது கரெக்டு இது தப்புங்கிறது அபிப்பிராயம், இதெல்லாம் மனதினுடைய வேலை. நம்ம இதில் மாட்டிக்கிட்டு ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கிறதுனால தான் சில முக்கியமான தருணங்களில் சரியான முடிவு எடுக்க முடியாமல் நம்ம ஒரு குழப்பத்தில் ஒரு சிக்கலில் மாட்டிக்கிறோம். இந்த முடிவுகளை பொறுத்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப லேட்டாக முடிவு எடுக்கும்போது ரொம்ப லேட்டாகவும் ஆயிடக்கூடாது, ரொம்ப குயிக்காகவும் முடிவு எடுத்துடக்கூடாது. கரெக்டான நேரத்தில் எடுக்க வேண்டிய முடிவுகளை கரெக்டான தருணத்தில் கரெக்டாக எடுத்தாகணும். அப்போ இந்த மனதினுடைய அடிப்படையில் மனதினுடைய எண்ணங்கள், இது ரைட்டு தப்பு என்கின்ற அபிப்பிராயம், உணர்வுகள், இது போன்ற மனதின் அடிப்படையில் நாம் ஒரு தருணத்தை முடிவெடுத்தால் அது சரியே இருக்காது. அந்த முடிவுகளானது சரியாக எடுக்கவே முடியாது, தவறான பாதைத்தான் கொண்டு செல்லும். அப்படின்னா சரியான முடிவு எப்படி எடுப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உயிரை பற்றிய ஒரு புரிதல் வேண்டும். இந்த உயிரை பற்றிய ஒரு போதுமான ஒரு புரிதல் இருந்தால் நாம் இந்த உயிரின் அடிப்படையில் முடிவுகளை எடுக்கும்போது அது எப்போதுமே சரியாகத்தான் இருக்கும். அதில் தப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்படி இந்த உயிரின் அடிப்படையில் நாம் முடிவுகளை எடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் பய உணர்வின் காரணமாக அந்த முடிவுகளை மாற்றக்கூடாது. பய உணர்வின் காரணமாக முடிவு எடுக்காமலோ இல்லை எடுத்த முடிவை மாற்றவோ கூடாது. இந்த பயம் சார்ந்து முடிவுகளை எப்பவுமே எடுக்காதீங்க. அப்படி எடுக்கக்கூடிய முடிவு தவறாதான் இருக்கும். ஆகவே போதுமான அந்த உயிரின் புரிதலோடு நாம் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அது சரியாகவே இருக்கும். வேற யாரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவு எனக்கு தேவை. உங்களுடைய ஆதரவுகளை கொடுங்க. அனைவருக்கும் நன்றி.